Hello friends, welcome to Malathi Samayal Studio. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்க feedbacks and suggestions கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு குஜராத்தி ஃபேமஸ் ரெசிபி டோக்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1/4 டீஸ்பூனோட குறைவா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேட்டர் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் 5 கிராம் ஈனோ சால்ட் சேர்த்துக்கலாம். ஈனோ சேர்த்ததும் இந்த பேட்டர் நல்லா பொங்க ஆரம்பிக்கும் பாருங்க. இப்போ நம்ம இதை ஒரு பேக்கிங் டின்னுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு பேக்கிங் டின் எடுத்துட்டு அதில் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேட்டர் இதில் சேர்த்துக்கலாம். நாம் இதை இப்போது ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். இது நம்ம டேப் பண்ண தேவையில்லை, மேலாக அப்படியே சமமாக பரப்பி விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்மளுடைய டோக்லா பேட்டர் வைக்கலாம். இப்போ இது மூடி போட்டு ஸ்டவ் மீடியமில் வச்சு 20 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு டூத்பிக் எடுத்துக்கோங்க. பாருங்கள், கிளியராக இருக்குது, வெந்துருச்சு. இப்போது டோக்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ஆற விடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எட்ஜஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே கவுத்துட்டு கொஞ்சம் டேப் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஒட்டாமல் வரணுன்னா நைஃப்பில் வந்து கொஞ்சம் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டோக்லா கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து இதுக்கு மேலே ஊற்றுறதுக்கு ஒரு டோக்லா சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். அடுத்து 4 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்கணும்லாம் இல்லை, சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சா போதும்.
அடுத்து இதில் பாதி எலுமிச்சைப்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிரப்பை நம்ம கட் பண்ணி வச்சு டோக்லா மேலே ஊற்றிக்கலாம். எல்லா டோக்லா மேலேயும் படுற மாதிரி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இந்த சிரப் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் இந்த டோக்லாக்குள்ளெல்லாம் இந்த சிரப் வந்து இறங்கும். சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அப்படியே மேலே கொஞ்சம் துருவன தேங்காயும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய டோக்லா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.